எல்லாருக்கும் வணக்கம். நேரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இல்லையா? ஆனா நாம அதை எப்படி யூஸ் பண்றோம்? வாங்க, இன்னைக்கு நேரம் பத்தின நம்மளோட இந்த அவசர உலகத்த வாழ்க்கைய ஒரு சின்ன கதை மூலியமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையும் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க ஒவ்வொரு நாளையும் பதட்டமோ அவசரமும் தான் நிரப்பியிருக்கா? அப்படி இருந்தா இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு தான். இதுதாங்க நம்ம கதையோட ஹீரோ கார்த்திக்கோட டெய்லி புலம்பல். அவருக்கு எப்ப பார்த்தாலும் நேரம் பத்தல, ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு எண்ணத்தாலேயே அவரோட லைஃப் ஃபுல்லா ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே அவசரம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நாம கார்த்திக்கோட உலகத்துக்குள்ள ஒரு எட்டி பார்க்கலாம். அவன் ஒரு பெரிய சிட்டில வாழ்ற ஒரு சாதாரண இளைஞன்தான். ஆனா பாருங்க, அவனோட வாழ்க்கை முழுக்க முழுக்க அவசரத்தாலையும் கவலையாலையும் தான் பின்னப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க. இதுதான் கார்த்திக்கோட லைஃப் ஸ்டைலே. எப்ப பாரு வேலைக்கு ஓடுறது, சாப்பிடும்போது கூட ஒரு நிம்மதி இல்லாம டென்ஷனா சாப்பிடுறது, எல்லாமே டக்குன்னு நடக்கணும், வேகமா நடக்கணும்னு நினைக்கிறது. இப்படி அவனோட ஒவ்வொரு செகண்டும் இந்த அவசரத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது. கார்த்திக் அவனோட அந்த பிஸியான பரபரப்பான உலகத்துல இருந்து கொஞ்சம் விலகி கம்ப்ளீட்டா வேற ஒரு இடத்துக்குள்ள போறான். இந்த கம்பேரிசனை பாருங்களேன், எவ்ளோ சூப்பரா இருக்கு. ஒரு பக்கம் சிட்டியோட ஒரே சத்தம் அவசரம், இன்னொரு பக்கம் அவன் சும்மா யதார்த்தமா உள்ள போன அந்த ஆன்டிக் கடையோட அமைதி நிதானம். உண்மையிலே இது அவனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அங்க அந்த கடையில ஒரு பழைய வால் கிளாக்க பாக்குறான். அத பார்த்ததும் கார்த்திக் மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? அட, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கே, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா? அவனோட அந்த வேகமான மைண்ட் செட்டுக்கு அந்த கடிகாரத்தோட நிதானமான ஓட்டம் ரொம்பவே வித்தியாசமா தெரிஞ்சதுல ஆச்சரியமே இல்லைன்னா? இங்கதான் இந்த கதையோட முதல் லெசன் இருக்கு. அந்த கடைக்காரர் ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்றாரு. இது மெதுவா இல்லப்பா, இது அமைதியா ஆனா கரெக்டா வேலை செய்யுது. அந்த ஒரு பதில் நேரம் பத்தின ஒரு புது பார்வைய கார்த்திக்கு கொடுக்குது. ஸ்பீடு மட்டும்தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சோ இங்கேருந்து தான் அந்த மாற்றம் மெதுவா ஸ்டார்ட் ஆகுது. கடைக்காரர் சொன்ன அந்த வார்த்தையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன கார்த்திக் அந்த கடிகாரத்தை ஆசையா வீட்டுக்கு வாங்கிட்டு வரான். இப்போ கார்த்திக்கோட வீட்ல ஒரு புது சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. டிக் டிக் டிக். அந்த கடிகாரத்தோட மெதுவான சீரான சத்தம் ஒரு புது ரிதமா உருவாக்குது. அவனோட அந்த அவசர உலகத்துக்கு நடுவுல இந்த நிதானமான சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய இம்பாக்ட உண்டாக்க ஆரம்பிக்குது. அந்த கடிகாரத்தோட ரிதம்த்துக்கு ஏத்த மாதிரி கார்த்திக்கோட வாழ்க்கையில சின்ன சின்னதா ஆனா ரொம்பவே முக்கியமான சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. அவன் இப்போ காலையில நிம்மதியா எந்திரிக்கிறான், காஃபியை மெதுவா ரசிச்சு குடிக்கிறான், வேலைக்கு ஓடாம நடந்து போறான், மத்தவங்க கிட்ட ரொம்ப அமைதியா பேசுறான். சொல்லப்போனா அவன் வாழ்க்கைய ஓட்டல்ல, நிஜமாவே வாழ ஆரம்பிக்கிறான். இந்த சேஞ்ச், இது கார்த்திக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவன் தனக்கு தானே கேட்டுக்கிறான், ஏன் நான் இப்ப இவ்ளோ அமைதியா இருக்கேன்? தனக்குள்ள வந்திருக்கிற இந்த புது அமைதிய அவன் முதல் தடவையா ஃபீல் பண்ற மோமெண்ட் இது. இதுதான் அவனோட செல்ஃப் ரியலைசேஷனுக்கான முதல் ஸ்டெப். சரி, இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். கார்த்திக் தன்னோட பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்க போற அந்த முக்கியமான தருணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உண்மையிலேயே அவனோட பிரச்சனை நேரம் பத்தலங்கிறது தான் பிரச்சனையா? இத்தனை நாளா அவ எது கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்போதான் அவனுக்கு அந்த பெரிய உண்மை புரியுது. நேரம் ஓடல, நான் தான் அவசர அவசரமா வாழ்ந்திருக்கேன். ஆஹா, பாத்தீங்களா, பிரச்சனை நேரத்துல இல்லவே இல்ல, பிரச்சனை அவன் நேரத்தை அணுகுன அந்த அவசரமான விதத்துல தான் இருந்திருக்கு. இந்த உண்மையை உணர்ந்ததும் கார்த்திக் திரும்பவும் அந்த ஆன்டி கடைக்கு போறான். அப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு, தம்பி, நேரம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா அதை நாம எப்படி வாழறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. இந்த வார்த்தைகள் அவனோட புரிதலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இதுதாங்க இந்த கதையோட கோர் மெசேஜ். சோ இப்போ கதையோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த லெசனு தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிட்ட ஒரு புது கார்த்திகை தான் நாம இனி பார்க்க போறோம். அந்த நாள்ல இருந்து கார்த்திக் வாழ்க்கைய வேகமா ஓடி முடிக்காம அதை நிஜமாவே அனுபவிக்க ஆரம்பிச்சான். இது ஏதோ டெம்பரவரி சேஞ்ச் கிடையாது. அவனோட பார்வையில, அவனோட நடவடிக்கையில ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் வந்துருச்சு. இப்போ அவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவசரப்படாம ரசிச்சு வாழறான். அவனோட மனசுல இப்போ ஒரு நிறைவான எண்ணம். அவசரமே இல்ல, இப்போ வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எவ்வளவு அழகான ஒரு அமைதிக்கு அவன் வந்திருக்கான் பாருங்க. வாழ்க்கையோட உண்மையான அழகே அத நிதானமா வாழும்போதுதான்னு அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதையோட மாரல் இதுதான். முதல் படி, அவசரம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். 2வது படி, அமைதிதான் உண்மையான வாழ்க்கையை நமக்கு காட்டும்.
மூணாவது ரொம்ப முக்கியமானது, நம்ம கோல் வாழ்க்கைய வேகமா ஓடி கடக்கறதில்ல, அத முழுசா வாழ்றது தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இதை நம்ம முடிச்சுக்கலாம். உங்க கடிகாரம் உங்களுக்கு என்ன சொல்லுது? உங்க வாழ்க்கையோட ஸ்பீடு எப்படி இருக்கு? ஒருவேளை நாமும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சு வாழ்க்கையோட அந்த நிஜமான ரிதம ஒரு தடவை கேட்டு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க.